போங்கண்ணா அந்த பக்கம் போங்கண்ணா. You have more fans than Vikram, by the way. Thanks. Love you. Hey, பயமா இருக்குடா. நீங்க எந்த பாஷையில கேக்குறீங்களோ சார். ரஞ்சித் சார் வந்து கதை உங்களுக்கு சொல்லும் போது புரிஞ்சுது. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். புரிஞ்சுது. சொன்ன உடனே நான் மறந்து போயிட்டேன். ஆஸ்கர் அவார்டு வாங்குமா? ஆஸ்கர் அவார்டு உங்களை எல்லாரும் சந்திச்சு நீங்க சொன்னதே எங்களுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரி தான் இருக்கு. என்ன மனுஷன். ஓகே, இதுக்கப்புறம் ஆஸ்கர் வந்துச்சுன்னா குட், வரலன்னா உங்களோட அவார்ட்ஸ் இருக்குல்ல, அது போதும். கேமரா வாடகைக்கு எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ, இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. வெல்கம் பேக் டு எம்சி Vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல தாங்க இருக்கும். பெங்களூரியன்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். எதா இருந்தாலும் நேரில் பேசுவோங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். பெங்களூர் கோரமங்கலில் இருக்க இந்த நெக்ஸஸ் மாலில் தாங்க இருக்கும். எதுக்கு இவ்வளோ ரஷ், எவ்வளோ கூட்டம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளான் மூவி டீமில் இருந்து எல்லா ஸ்டார்ஸும் வர போகிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். கூட்டத்தில் மாலே ரொம்ப ஒழியுது. 5:30க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. ஆனால் இன்னும் யாரும் வரல. அதுக்காக தான் ஆவலோடு எல்லோரும் காத்துட்ருக்காங்க. அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. கேமரா வாடகைக்கு எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ, இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. தங்கலான் டீமில் இருந்தே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களே நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்கள இப்போ பார்த்தோன்னே எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, விக்ரம் தான் நாங்களும் நினச்சோம். அதே தான் நீங்களும் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லோ பட்ஜெட் விக்ரம்னு சொல்லி எல்லோரும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ನಮ್ಮ 4:30 ಸೂಪರ್. ಓಕೆ, 4:30 ಇಂದ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ. ಸೂಪರ್. ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು? ತಮಿಳ್ನಾಡು. ಓ ವಾವ್. ನೋಡಿ, ಟ್ರೂ ಫ್ಯಾನ್ಸ್ ಅಂದರೆ ಹಂಗೆ. ಯಾಕಂದರೆ ತಮಿಳ್ನಾಡುವಿಂದ ಬಂದು ಹೀ ಈಸ್ ಹಿಯರ್. ಸೊ ಎಸ್, ನಮ್ಮ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಹಾಗೂ ಅವರ ಎಂಟೈರ್ ಕಾಸ್ಟ್ ಅಂಡ್ ಕ್ರೂ ವಿಲ್ ಬಿ ಜಾಯ್ನಿಂಗ್ ಅಸ್ ಇನ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ 1 minute. ரொம்ப நேரம் கீழே நின்று பார்த்துட்டு அவங்க வர வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ நான் லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் நின்றுட்டு அங்கிட்டே கை காமிச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ரூம் மாதிரி. அங்கே முடிச்சுட்டு இந்த வழியாக தான் லிஃப்ட்டில் வரணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் கத்திட்டு போனார் பாருங்கள். அவர் கத்தினப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா காமெடியாக இருந்துச்சு. இப்போ சிறப்பான கேமராமேன். இவரோட நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு இங்கிலீஷ் மேன் கிராஸ் ஆகிறார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட வில்லன். போங்கண்ணா அந்த பக்கம் போங்கண்ணா.
அதாவது விக்ரம் சாரை எதிர்பார்த்துக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்றது பெங்களூரில் அவங்க பாருங்கள் அவரால் வரவே முடியலன்னு சொல்கிறாரு. அந்த அளவு சரியான க்ரௌடுங்க, செம்ம க்ரௌடு. அதுவும் ரஞ்சித் சாருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி பெங்களூர்லேயும் நிச்சயமாக இருக்குது. விக்ரம் சாருக்கு ஈக்குவலாகவே பயங்கரமாக இருக்குங்க. போறீங்க அங்கிட்டு போறீங்க, துரு 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 துருன்னு அப்படியே பம்பரமா இருக்கீங்க. தட் இங்கிலீஷ் மேன், அதாவது இந்த படத்தோட வில்லன், அவருக்கு சரியான ஃபேன் பேஸ் இருக்கு போல இருக்குது. அவர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் யாருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேமராமேன் ஏதாவது ஒரு வேலை டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கேமரா இன்னும் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த காலையில் லெஃப்ட் சைடு போனீங்களே, என்ன பண்ணீங்க? அது லேப்டாப் எப்படி ஆன் பண்ணுறது தெரியல சார், அதை கேட்கறதுக்காக போயிருந்தேன் சார். சியான் விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அவரோட ஃபோட்டோஸ்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்காக தங்களான் ட்ரைலர்லாம் போட்டு காமிச்சாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ட்ரைலரை, செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷுவலோட நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு செம்மையான படமாக இருக்கணும் நிச்சயமாக. இதோ உங்களுக்காக தங்கலான் படத்திலிருந்து பாடல் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ தான் நம்மளோட கேமராமேன் பிரைட்டாக ஆரம்பிக்கிறாரு. எங்கே காண போயிட்டாரு சார்? ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஓவராக இருந்துச்சு சார், தம் அடிக்கலான்னு போனேன் சார். இதோ உங்களுக்காக இரண்டாம் பாடல்.
ரஞ்சித் அண்ணா அவங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான சிக்னேச்சர் அண்ட் அவரோட ஆட்டோகிராஃபர்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காரு. நிறைய போஸ்டரோடு வந்திருக்காங்கப்பா. Always make me feel welcome. You give me so much love. Thank you so much. Enjoy the film, August 15th. We'll be back soon. Love you. Thank you. Thank you. Let's have a big round of applause to the actor Daniel. And now it's time for me to welcome the lead actress of the movie, Tangalan. Powerfully written female characters in Indian cinema to me. I can only hope I have done justice to it. Thank you. Danny, my favorite new friend, my companion through the mad journey of Tangalan. You're going to be huge in India after Tangalan. You're going to have a lot of fans and I can't wait to witness that journey, that mad journey you're going to have. Everybody make some noise for the lead actor, Malavika Mohanan. Okay guys, it was lovely meeting all of you. Love you all so much and do watch our films. 15th August, Independence Day, and see you in the theatres. Love you. Thank you so much, Malvika, for being here. And up next, it's time for me to welcome the person, the magical guy behind the lens who've given us such beautiful script. Let's give it up and welcome one and only director Ranjit P.A. Sir, Neengalku Vikram fans, you have more fans than Vikram, by the way. We have all of the fans right there who's watched all of your movies. Welcome to Namma Bengaluru, sir. Thank you, thanks so much. Thank you, thank you. Thanks. Love you, love you. Hey, பயமா இருக்குடா. Hey, பயமா இருக்குடா. Thanks. Thank you. Did you expect so much love from Namma Bengaluru? Were you expecting? Because we never ourselves knew that we have so much fans out here for Vikram sir, for Malvika ma'am, and for you. So did you expect this? I didn't expect this, and thanks Lord. And I don't have a words seriously, and this is too much for me. Love you guys, love you. And you have always supported a good cinema. I hope you will like Tangalan. Definitely you will enjoy and engage that movie. And Chiyan Vikram sir, it is நீங்க ஒரு புதிய சியான் சாரா பாப்பீங்க இந்த படத்துல. And Malavika, she did a fantastic role in the movie in Aarati. Aarati வந்து she nailed it.
அண்ட் வந்து டேனியல் இட்ஸ் a fantastic ஆக்டர். அவங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. The movie it's all about our people pain, our freedom, அண்ட் வந்து நம்ம மக்களுடைய கஷ்டத்தை அண்ட் வந்து அவங்க எதுக்காக ஃபைட் பண்ணாங்களோ அதை வந்து இந்த படத்தில் நம்ம பேசுகிறோம். நிச்சயமாக மக்கள் வந்து வெறும் கோல்டை மட்டும் தேடல, அவங்களோட ஃப்ரீடமை தேடினாங்க. அந்த ஃப்ரீடமையும் கோல்டையும் எப்படி அடைஞ்சாங்க, எப்படி தங்கலான் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த கதை. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டுடியோ கிரீன் அண்ட் அவர் இல்லாமல் நிச்சயமாக இது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஐ எம் ரியலி ஒன் தேங்க் டு ஹிம் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ், மை என்னுடைய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்ட் தனஜெயன் சார் அண்ட் டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஜெய்வேம். எங்க சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, இந்திரா நகர்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ விக்ரம் சாரை கூப்பிட்டு யார்ப்பா அந்த இந்திரா நகரில் இருக்கிற சொந்தக்காரங்கன்னு கேட்டிருப்பாரு. நானே வெல்லவாவா ஆதிரோனே. பயங்கரமா ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா இருந்து அழகாக இருக்கிறது வருஷம் டானி மை ஃப்ரெண்ட் மை பிரதர் அவர்கிட்ட சரி கேளுங்க. Let's have a video so that we all can see the steps and dance along and sing along. Often very catchy song. பாடி ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இல்ல அது பாடியா? பாடி ஃபிட்னஸா? குட் ஹேபிட்ஸ். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன். அண்ட் உள்ள சந்தோஷமா இருந்தாலே அதே போதும். ஐ திங்க் யூ வில் டூ அன் எக்ஸசைஸ். தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் Sir, how you changes the transformation from movie to movie characters?
கஷ்டப்பட்டு, ஆனால் எல்லாருக்கும் அது ஈஸின்னு நினைப்பாங்க, பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். So we are huge fans of your transformations. சொல்லுங்க Sir. எங்க Sir. சொல்லுங்க. Just to join us, please. Ranjit sir said the story to you. What was your reaction to this? When Ranjit sir said the story to you, what was your reaction to the story? அதான் புரியுது. Sir, Ranjit சொல்லமா இங்கிலீஷ்ல சொல்லமா? தமிழ்ல வர தமிழ். சரி, நீங்க எந்த பாஷையில கேக்குறீங்களோ. Sir, Ranjit sir வந்து கதை உங்களுக்கு சொல்லும்போது புரிஞ்சது. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். புரிஞ்சுது. சொன்ன உடனே நான் மிரண்டு போயிட்டேன். சொன்ன உடனே இந்த கதாபாத்திரம் வந்து என் கண்ணு முன்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு. இவனை பாரி பண்ணணும்னு பயங்கரமாக ஆவலாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபிலிம் ஆஸ்கர் அவார்டு வாங்குமா? ஆஸ்கர் அவார்டு உங்களை எல்லாரும் சந்திச்சு நீங்கள் சொன்னதே எங்களுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஆஸ்கர் வந்துச்சுன்னா குட், வரலன்னா உங்களோட அவார்ட்ஸ் இருக்குல்ல, அது போதும். அப்படியே ஒரே ஒரு முறை பெங்களூருக்காக ஐ லவ் யூ சொல்லிடுங்க சார். பெங்களூர் ஐ லவ் யூ. பெங்களூரு ஐ லவ் யூ. பெங்களூரு உங்களை நேசிக்கிறேன். சுத்தி வராங்க. Okay, to join us in the celebrations, let's welcome the center director, Dhanush Shekhar. So sorry, sound அந்த மைக் கொஞ்சம் ஓடி நிக்குது. நம்ம பேசிட்டு ஃபைனலி த ஈவெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சோடனே நம்ம அப்படியே லிஃப்ட்டில் போயிட்டுருந்தோங்க. அப்போ பார்த்தா இவர் தான் இந்த மாலோட சிஇஓ. அப்புறம் முன்னாடி போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, ஒயிட் ஷர்ட்டு, அவர் தான் பிஏ ரஞ்சித் அண்ணாவோட பிஏ. ஒரு சூப்பரான எண்டிங். அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க முடியல, ஆனால் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்களால எடுக்க முடியல.